நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல அல்கலி குளோரைடு வந்து அல்கைல் குளோரைடு அக்வாஸ் கேஹெச்ல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து நமக்கு வந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னன்றதை நம்ம வந்து போன வீடியோல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அல்கைல் குளோரைடு ஆல்கஹாலிக் கேஹெச் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், போன இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், ஒரு எத்தில் குளோரைடு வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், அதே எத்தில் குளோரைடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க என்ன இருக்குது, எத்தில் குளோரைடு வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணா, ஆல்கஹாலிக் கேஓஹெச் வந்து நம்ம போட போறோம். அப்போ ஆல்கஹாலிக் கேஓஹெச்னா நமக்கு என்ன மீனிங், ஒரு ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. ஆல்கஹால்னா நான் என்ன பண்றேன், C2H5OH வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஆல்கஹால் வந்து எடுக்க போறோம். பிளஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா KOH நம்ம வந்து எடுக்க போறோம். ஏன்னா KOH நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ KOH வந்து நமக்கு என்ன ஆகும், டிசோசியேட் ஆகி K பிளஸ் பிளஸ் OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இருக்கிறேன் KOH நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப K பிளஸ் OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இருக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஈத்தாக்சைடு அயானும் H பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது O மைனஸ் ஃபார்ம் ஆகும், H பிளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஈத்தாக்சைடு அயான் வந்து ஸ்ட்ராங் பேஸா, இந்த OH மைனஸ் அயான் வந்து ஸ்ட்ராங் பேஸா நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஈத்தாக்சைடு அயான் தான் ஸ்ட்ராங் பேஸ். ஏன் ஸ்ட்ராங் பேஸ்னு பாத்தீங்கன்னா, அப்ப பேஸுக்கு நமக்கு என்ன டெஃபினிஷன், H பிளஸ் டொனேட் பண்ணுச்சுன்னா அது ஆசிட், அப்ப H பிளஸ் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பேஸ். அப்ப இந்த ரெண்டு மாலிகுல்ல எதுக்கு H பிளஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈத்தாக்சைடு அயானுக்கு தான். ஏன்னா ஆக்சிஜன்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் என்ன ஆயிடும், அது H பிளஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது போக இங்க எத்தில் குரூப் வந்து இருக்கு இல்லையா, எத்தில் குரூப்புக்கு என்னது பிளஸ் எஃபெக்ட், அது எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர். அப்ப இதுவும் இதுல வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும்போது ஆக்சிஜன் மேல எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். இங்க OH வந்து அப்படி கிடையாது. OHல ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அது சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. இங்கேயும் ஆக்சிஜன் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. பட் இந்த பிளஸ் எஃபெக்டால அந்த ஆக்சிஜன் மேல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். இந்த காம்பவுண்ட்ல ஆல்பா பீட்டா கார்பன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ குளோரின் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்குது, இந்த கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஹைட்ரஜன் வந்து சொல்லுவோம். அப்ப இது வந்து அசிட்டிக் ஹைட்ரஜன். அப்ப அசிட்டிக் ஹைட்ரஜன் என்ன மீனிங், அது வந்து H பிளஸா நமக்கு வந்து ஈஸியா வந்து வெளியே வரும். அப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இதோட எலக்ட்ரான்ஸ் இதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இது வந்து H பிளஸா நமக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஓல வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடும். ஓகே, அப்ப நமக்கு என்ன இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்துச்சு அப்படின்னா இந்த கார்பனும் உடனே வாங்கிக்கும். ஏன்னா என்ன ஆகுது, இங்க குளோரின் வந்து ஆல்ரெடி வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்குது. கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்க சொல்லி நமக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்ப இந்த H பிளஸ் இங்க நமக்கு டொனேட் பண்ணனால இங்க ஈஸியா உடனே நமக்கு என்னன்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த OH என்ன பண்ணோம், அந்த H பிளஸ் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து வாட்டரா வந்து வெளியில போகும். அப்ப இங்க OH ரியாக்ட் பண்றதை விட இந்த ஈத்தாக்சைடு வந்து அயன் வந்து ரியாக்டிவிட்டி நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அதனால இங்க நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் நமக்கு நடக்குது.